வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பதிவு நான் பதிவிட்டு. ஒரு ஒரு வீடியோவில் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட, இந்த மாதிரி கூகுள் மேப்பையோ கூகுள் எர்த்தை வச்சோ பயன்படுத்தி அதை தெளிவாக விளக்குறது வந்து எனக்கு ரொம்ப வசதியாகவும் இன்னும் உங்களுக்கு ஒரு புரிதலாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏப்ரல் மாத ஈத் ஹாலிடேஸ் அப்போ எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வந்து அசர்பைஜான் நாட்டுக்கு ஒரு சுற்றுலா போயிருந்தோம். அந்த சுற்றுலாவுடைய பதிவு என்னென்ன, அந்த இடத்துல என்னென்ன பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து கூகுள் மேப்பையும் காட்டுறேன். கூகுள் மேப் இல்லை கூகுள் எர்த் இதெல்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, மறுபடி ஓகே. முன்னாடி வந்து இருந்த சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யா, யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிற இந்த பரந்து விரிந்த இந்த யூஎஸ்எஸ்ஆருடைய இடத்துல தான், இந்த நாட்டில் ஒரு பகுதியாக முன்னாடி இருந்த இடம் தான் வந்து அசர்பைஜான், அர்மேனியா, ஜார்ஜியா, இந்த மாதிரி நிறைய, துர்க்மெனிஸ்தான், இது எல்லாமே வந்து அசர்பைஜானுடைய ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு ஏற்கனவே. இதெல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி தனித்தனியாக பிரிஞ்சிட்டதுனால இது தனித்தனி குட்டி நாடுகளாக மாறிவிட்டது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் ஈஸ்ட் இந்த இடத்துல இருக்கோம், கல்ஃப் எல்லாமே இந்த இடத்துல. இங்கிருந்து நமக்கு வந்து பயணப்படும் போது, அதாவது உதாரணத்துக்கு அபுதாபியிலேருந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் ரெகுலராக டெய்லி ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஜார்ஜியாவுக்கு இருக்குது, அசர்பைஜானுக்கு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் தான். நேராக ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் வந்து 4 மணி நேரம். இந்தியாவுக்கு போகிற மாதிரி தான். இந்தியாவிலையுமே நமக்கு கேரளா போகிறதோ இல்லை டெல்லி இந்த மாதிரி போகிற இடங்கள் கூட 4 மணி நேரம் தான் ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்டாக இருந்தால். இங்கேயும் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் அசர்பைஜானும். ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்ஸ் நிறையா இருக்குது. சவுதி அரேபியாவிலேருந்து தமாம்லேருந்து அசர்பைஜானி ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ஓன் ஏர்லைன்ஸோடைய ஃப்ளைட்டும் இருக்குது. அது வந்து மிட் நைட்டில் கிளம்புது. இதுதான் அவங்களோட வெப்சைட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோடது. நீல கலரில் கிட்டத்தட்ட நான் இதை பார்த்த உடனே எனக்கு ரியாத் ஏர்னு சொல்லி இப்போ புதுசாக சவுதி அரேபியா இன்ட்ரடியூஸ் பண்ணுற அதே கலர்லேயே இருக்குங்கிற மாதிரி நினச்சேன் நான். இதுதான் அவங்களோட ஃப்ளைட்டு. இதுதான் அவங்களோட ஏர்போர்ட்டும் கூட, ஹைதர் அலி ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் புரியறதுக்காக சொல்கிற வந்தேன். கல்ஃப்லேருந்து நமக்கு அசர்பைஜானுக்கு ரொம்ப பக்கம்தான். 4 மணி நேரம் ரெகுலர் ஃப்ளைட்ஸ் இருக்குது. நீங்கள் தமாம்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் வந்து மிட் நைட்டில் இருக்கிறதுனால நான் அதில் போனால் ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். நமக்கு ஹோட்டல் ஸ்டே வந்து வேஸ்ட்டாக போகும். அதனால தான் நான் வந்து ஏர் அரேபியா யூஸ் பண்ணி ஷார்ஜா போயிட்டு ஷார்ஜாவிலேருந்து நான் போனேன். ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ இந்த இடத்துல ஜூம் பண்ணி நீங்கள், அதாவது அசர்பைஜான் மட்டும் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் தான் அசர்பைஜானுடைய பார்டர். இவங்களுக்கு இந்த அர்மேனியா இவங்களோட பார்டர் இருக்குது. இதில் வந்து இந்த பக்கு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தலைநகரம். பக்கு இதுதான் வந்து அசர்பைஜானோட தலைநகரம். அதே மாதிரி இங்கே வந்து ஜார்ஜியாவுடைய தலைநகரம் வந்து திபிலிசி, இதுதான் அவங்களுடைய தலைநகரம். ஸோ ஓகே, நாம் இப்போ ஃப்ளைட்டில் போகும்போது நாம் இங்கே வந்து பக்குவில் தான், கேபிட்டலில் தான் உங்களுக்கு வந்து ஏர்லைன்ஸோடைய இது இருக்குது, ஏர்போர்ட், ஹைதர் அலி ஏர்போர்ட். அதாவது இங்கே நான் ஒரு நிமிஷம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த பரப்பளவு பகுதி வந்து, இது வந்து ஒரு ஏரி, உலகத்திலேயே மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியோடைய பெயர் வந்து காஸ்பியன் சி. இங்கே பாருங்கள், காஸ்பியன் சி. அதாவது இது இவ்வளோ பெரிய பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருந்தாலும் இதை வந்து ஏன் சி, அதாவது ஒரு கடல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதோட பரப்பளவு மட்டும் அதுக்குரிய காரணம் இல்லை. இது உண்மையிலே இது ரொம்ப பெரிய பரப்பளவு, கிட்டத்தட்ட 700 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய ஏரி இது. ஒரு மிகப்பெரிய ஏரி, உலகத்திலே பெரிய ஏரி இது. வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏரியோடைய கனெக்ஷனை, அதாவது எத்தனை நாடுகள் பாருங்கள், அசர்பைஜான், ஈரான், அதாவது தெஹ்ரான் ஈரான், துர்க்மெனிஸ்தான், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரஷ்யா, இதெல்லாம் ரஷ்யா, இந்த மாதிரி பல நாடுகள், கிட்டத்தட்ட 5 நாடு சொன்னாங்க அவங்க. 5 நாட்டோடைய பார்டர்ஸை வந்து இது டச் பண்ணுது.
கடல் வாணிபம், அதாவது ட்ரேடிங், கப்பல் துறைமுக கப்பலுடைய ட்ரேடிங்கே இதில் நடத்துகிறாங்களாமா இந்த ஏரியில் வச்சு. அதுதான் சொன்னேன்ல, இதில் வந்து உலகத்திலே பெரிய ஏரி, பரப்பளவு வந்து 700 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தண்ணி வந்து உப்பு கறிக்கு தான். அதாவது கடல் தண்ணியோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கோ அதே இதுதான் இந்த தண்ணிக்கும் இருக்குது தான். இத்தனைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரி வந்து எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஏரி கடலோட கலக்கிறதே இல்லை, எங்கேயுமே டச்சிங்கே இல்லை, சுற்றி எங்கேயுமே கடலே கிடையாது, ஃபுல்லாக நிலந்தான். கடலுங்கிறது எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள், பிளாக் சீ ஆகட்டும் இல்லை அரேபியன் சீ ஆகட்டும், எவ்வளோ தூரத்தில் தான் கடலே இருக்குது. ஆனால் இதோடைய தன்மை வந்து கடலுக்குரிய தன்மையிலேயே இவ்வளோ பெரிய பரப்பளவு கொண்ட ஏரியா இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரே வந்து காஸ்பியன் சி. ஓகே, அதுக்கு அடுத்ததாக நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, காவேரி கரையோரமாகவே எல்லா வகையான நகரங்களும் உருவாகியிருக்கும். அதே மாதிரி தான் கங்கை நதிக்கரை, அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் இங்கேயும் தண்ணி இருக்கிற இடத்துல தான் வந்து ஒரு நல்ல செழிப்பான ஒரு நகரம் உருவாகும். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த காஸ்பியன் சீயை ஒட்டி இருக்கிற இந்த பக்குங்கிறதும் ஒரு தலைநகரமாக இவங்க அதை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது நாங்கள் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் அங்கே இருந்தோம். 4 நாள் இருந்தோம். என்னென்ன பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக விவரிக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். நிறைய இந்திய உணவகங்கள் இருக்குங்க. நிறைய இந்தியர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க, அங்கே ரெகுலராக சுற்றுலாவுக்கு வராங்க. அவங்களே சொன்னாங்க, ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் டூரிஸ்டாம், அதாவது 10 லட்சம் இந்திய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிறாங்களாம் பக்குவுக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 ரூபா, ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா மதிப்பில் ஃப்ளைட்டு, சுற்றி பார்க்குறது, சாப்பாடு, இந்த ஹோட்டல் தங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலந்து இருக்கிற ஒரு அந்த அதாவது அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே சுற்றி வர்றதுக்கான அந்த அமௌண்ட்லேயே அவ்வளோ இடம் பார்க்குறதுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பக்கு அப்படி ஒரு சிட்டியாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினாலேயே ஸ்மால் பட்ஜெட்டில் இருக்கிற, மீடியம் பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா ட்ராவலர்ஸும் நிறைய பேர் இந்தியன்ஸ் இங்கே வராங்க. நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் அங்கே அசர்பைஜான் ஏர்லைன்ஸில் என்ட்ரான உடனே அங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போர்டு பார்த்ததே ஹிந்து ஹாஸ்பிட்டல் அசர்பைஜான். இந்த ஹாஸ்பிட்டல் தாங்க ஹிந்து ஹாஸ்பிட்டல். அது பேர் ஹிந்தி இல்லை, சாரி, ஹிந்து ஹாஸ்பிட்டல். எஸ், இதான் ஹிந்து ஹாஸ்பிட்டல். இந்த ஆஸ்பத்திரியோடைய இந்த லோகோ தான் நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேயே கூட நாங்கள் பார்த்தோம் அசர்பைஜானில். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன இடங்கள் பார்க்குறது அதெல்லாம் சொல்லலாம். ஸோ இது வந்து முன்னாடி அசர்பைஜானுங்கிறது வந்து சோவியத் ரஷ்யாவுடைய ஒரு பகுதியாக இருந்தது. அதிலிருந்து எப்படி வந்து இந்தியாவுக்கு ஒரு முகமது அலி ஜின்னா எப்படி ஒரு தனி நாடு வேணும்னு கேட்டு பாகிஸ்தான் உருவாகினதோ, அது மாதிரி இங்கேயுமே வந்து இவங்களுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட பேர் தான் வந்து ஹைதர் அலி. நான் கரெக்டாக உச்சரிக்கிறேன்னா எனக்கு சரியாக தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. நேஷ்னல் லீடர் அவர் தான். இங்கே இருக்கான்னு எழுதியிருக்கான்னு பார்க்குறேன். யூரோப்பியன் யூனியன், சாரி, இவர் தாங்க. இவருடைய பேர் தான் இந்த ஹைதர் அலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதாவது இவருடைய இந்த நான் வந்து ஹைதர் அலின்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க வந்து ஹைதர் அலி அப்படிங்கிறாங்க. அது ரஷ்ய மொழியோ இல்லை என்னன்னு தெரியல. ஸோ ஹைதர் அலின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இவர் தான் வந்து அந்த நேஷ்னல் லீடர். இவர் தான் ரஷ்யாவோட போரிட்டு தனி நாடு கேட்டு பக்குங்கிற அந்த அசர்பைஜானுங்கிற நாடை உருவாக்கியிருக்காரு. ஸோ அதனால் எங்கே போனாலும் இவருடைய பேரில் தான் வந்து ஒரு பெரிய பில்டிங் ஆகட்டும், ஒரு ஏர்போர்ட் ஆகட்டும், சில சிலைகள், முக்கியமான சென்டரு எல்லாமே வந்து இவரோட பேரில் தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு கூட, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஒரு இஸ்லாமிய நாடு தான்.
இவங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன், அதாவது இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டர்க்கி இஸ்தான்புல்லோட தான் இவங்க ரொம்ப நெருக்கமாகவும் இணக்கமாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய ஃப்ளாக், அசர்பைஜானி ஃப்ளாக் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டர்க்கிஷ் ஃப்ளாக் மாதிரியே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே தெரியுதா உங்களுக்குல இதுதான் அவங்களோட ஃப்ளாகு. மேபி நான் ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இதுதான் அவங்களோட ஃப்ளாக். கிட்டத்தட்ட டர்க்கியோடைய ஃப்ளாகும் அசர்பைஜானி ஃப்ளாகும் கிட்டத்தட்ட நெருக்கமாக அதே மாதிரி தான் இருக்கும். வேணா அதை போட்டு பார்ப்போம். டர்க்கிஷ் ஃப்ளாக் இங்கே பாருங்கள், இது டர்க்கிஷ் ஃப்ளாகு. இதிலே வந்து அவங்க கலர் வந்து இந்த சென்டர் ரெட்டு அதே டைப்பில் தான் இருக்கும், அந்த ஸ்டார் இது மாதிரி தான் இருக்கும் அசர்பைஜானி ஃப்ளாகும். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லணும்னு நினச்சது. அடுத்தது லெட் மீ ஜூம் அவுட். ஓகே, ரைட். நாம் இப்போ பக்குவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், பக்குவில் இருந்து நீங்கள் பக்கு இந்த சிட்டியில் மட்டுமே நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நீங்கள் செலவு பண்ணலாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து அவங்க முக்கியமாக அந்த நகரத்தை வந்து ரொம்ப அழகாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடம் உங்களுக்கு தெரியுங்களா? இந்த சர்க்கிளுக்கு பேர் வந்து கிரசண்ட்டுங்கிறாங்க. ஒரு நிலா, ஒரு ஒரு பிறையோடைய அந்த கிரசண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பிறையோடைய ஷேப்லேயே இருக்கிறதுனாலையே இது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறத இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதி ஃபுல்லாகவே கடற்கரையை ஒட்டி தான். இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஹைதர் அலி சென்டர். நான் உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஹைதர் அலி சென்டரு. இது ரொம்ப 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 அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் நிறைய இந்திய திரைப்படங்களில் பாடல் காட்சிகள் எல்லாம் இங்கே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, இந்த ஹைதர் அலி சென்டரை. ஓகேங்களா? இங்கே நிறைய டான்ஸ், பெரிய இடம், ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. இது நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு மல்டிபர்பஸ் ஹால். அதுலேயே வந்து உள்ள ஒரு மியூசியம், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் ஹாலு, நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளேயும். ஓகே, மெயினாக நீங்கள் வந்து இந்த இடத்தோடைய பேர் வந்து இது கிரசன்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த கடலை ஒட்டியே நிறையா விஷயங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த க்ரீனாக இருக்கிற பகுதி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு பேர் வந்து பக்கு பொலிவார்ட் இல்லாட்டி பக்கு கோர்னிஷ் இல்லாட்டி பக்கு மரீனா அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கார்பெட் மியூசியம்னு ஒன்று இருக்குது. இந்த கார்பெட் மியூசியம்ங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து எப்படி வந்து நம்ம ஈரான்லாம் ஒரு கார்பெட்டுக்கு ரொம்ப ஃபேமஸோ, அதே மாதிரி அசர்பைஜான்லேயும் அவங்க நிறைய கார்பெட்ஸ் உருவாக்குறாங்க, கம்பளிகள். அதாவது இந்த பாருங்கள், அந்த கார்பெட் மியூசியமே அவங்க அந்த அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பெட்டை மடித்து வச்சுருக்கிற மாதிரியே அவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மையிலே அப்படி இருந்தது. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் பகுதியில் நீங்கள் உள்ளே என்ட்ராவீங்க. செக்யூரிட்டி செக்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, உள்ளே இந்த இடத்துல லாக்கர்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது பொருளெல்லாம் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், ஜாக்கெட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்கலேட்டர், அதாவது ஒரு மின் தூக்கி, அதாவது எக்ஸ்கலேட்டர்லாம் இருக்குது. அது மூலிமா நீங்கள் மேலே போகும்போது, மேலே போனால் இந்த ஹாலுடைய ஃபஸ்ட் ஃப்ளோர், இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடுவீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ரொம்ப விதவிதமாக அழகழகாக அவங்க கார்பெட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தான் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ரொம்ப நெருக்கமாக நல்ல திக்காக நிறைய டிசைன்ஸ். இது வந்து பல வருஷங்களாக, பல ஆண்டுகளாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ், அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டுங்கிற மாதிரி அதில் காட்டுறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், கலர்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து ஒட்டகங்கள் தூக்கிட்டு போகிற மாதிரி, குதிரை தூக்கிட்டு போகிற மாதிரி நிறையா விஷயங்கள் அதில் பண்ணியிருந்தாங்க. இந்த கார்பெட் மியூசியத்தில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1 hour to 2 hours வந்து நீங்கள் நிதானமாகவே ரொம்ப நல்லா ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கார்பெட் மியூசியம். எதையும் தொடக்கூடாது. சுற்றி முற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில ரொம்ப பழைய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க டச் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கம்மி விலை தான், 22 ரியால். ஸோ இந்த பக்கு கோர்னிஷ் இல்லாட்டி பக்கு ப்ரொமினேட், பக்கு மரீனா, கோர்னிஷ் எது சொன்னாலும் கரெக்டு தான். கடற்கரை பகுதி. இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. ரொம்ப தூரம் இது வரைக்குமே ஃபுல்லாக இருக்குது.
ஒரு 5 to 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இந்த தூரம் இருக்கும். ஒரு ஒரு பகுதியிலையும் அதை பார்த்துட்டு போகிற மாதிரியே அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடங்கள் ஃபுல்லாகவே அன்றைக்கி நாங்கள் ஏப்ரல் மாதம் போயிருந்தப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன். இந்த அசர்பைஜானுடைய மெயின் ப்ளஸ் என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி தான் இருக்கும். யூரோப்பியனுடைய டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி ஏப்ரல் மாதம் நாங்கள் போயிருந்தப்போ இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் சீசன். அந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அவங்க துலிப் ஃப்ளவர்கள்ஸ், துலிப் மலர்களை வந்து பதிச்சிருந்தாங்க நிறைய விதவிதமான கலர்ஸில். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. நான் அதை பற்றி தனியாக ஒரு யூடியூப் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் இதை பற்றிலாம். ஓகே, இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், இந்த கார்பெட் மியூசியம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து எங்கே போகிறது, என்ன பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினி வெனிஸ் அப்படின்னு ஒன்று கட்டி விட்ருக்காங்க. அதாவது இட்டாலியன் வெனிஸ் நகரத்தில் எப்படி ஒரு போட்டிங் ரைடிங் போவோமோ அதே மாதிரி இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக. இது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கும். இது இப்படி இருக்கும். நம்ம போட்டிங்கில் அப்படியே இதை சுற்றிட்டே வருவீங்க. அது ஒரு மோட்டார் டைப் போட்டு தான், ஒரு பேட்ரி ஆப்ரேட்டட் டைப்பில் பொல்யூஷன் ஃப்ரீ போட்டிங்கு. ரொம்ப அழகாக இருந்தது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் நடுவில் மேலையில் நின்றுக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் ஃபேமிலி குழந்தையும் மனைவியாரெலாம் வந்து போட்டிங் வரும்போது நீங்கள் இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதெல்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அங்கே ரொம்ப அதிகமான காற்று அடிக்கும் சில நேரங்களில். சில நாட்களில் வந்து மழை பெஞ்சது கூட பிரச்சனை கிடையாது, மழை ரொம்ப லைட்டாக தான் தூறிக்கிட்டே இருக்கும். ஆனால் காற்று ரொம்ப பலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த போட்டிங் ஆப்ரேட் பண்ணுறதை அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அங்கே ஆனால் வந்து அதுக்காக ஆன்லைன்லேயே அவங்க அப்டேட் பண்ணுறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. அங்கே நேரில் போனால் தான் தெரியும். இந்த மாதிரி இருக்கும் போட்டிங், தெரியுதுங்களா? எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே கார்பெட் மியூசியம்லாம் இன்டோர் தான். அது மழை பெஞ்சாலும் காற்றடிச்சாலும் நீங்கள் அதை சுற்றி பார்க்க முடியும். மற்றபடி இந்த இடங்கள்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம், நல்லா நடக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க. இதை சுற்றி வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, அங்கேயே கார்னர்ஸில் நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, சாரி, இது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு டைம் பண்ணலாம். அதாவது இதெல்லாம் ஒரே நாளில் நீங்கள் பண்ணலாம். காலையில் கார்பெட் மியூசியம், அப்புறம் வெனிஸு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அங்கே பார்க்கவே. இது ஒரு ரவுண்டை போட்டு இந்த எதிர்த்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடற்கரை பகுதி, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து கட்டடங்கள், பெரிய பெரிய கோட்டை மாதிரி பெரிய பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் எல்லாமே இப்போ வந்து பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாக மாறிடுச்சு. இந்த 4 சீசன் ஹோட்டல் புக்கு, அது மாதிரி நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது. ஷாப்பிங் ஏரியா எல்லாமே இருக்குங்க. நான் மேபி இதை பண்ணி கட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எதாவது தெரியுதுன்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்கள்னு. எல்லாமே பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் எல்லாமே. இந்த ரவுண்ட் அபவுட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் இங்கே நின்று இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு அவங்களோட அசர்பைஜானி கொடி பறக்கும். இந்த இடத்துல இந்த கம்பத்தில் தான் சொல்கிறேன் நான். இங்கே வந்து கொடி பறந்துகிட்டு இருக்கும். இங்கே வந்து ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கெல்லாம் நிறைய பேர் அவங்களுடைய தேசிய கீதம்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் இருந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு செல்ஃபியோ இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற எல்லா பில்டிங்குமே சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பில்டிங். மேபி நான் கூகுள் இடத்துல ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, அது வரைக்கும் இது பார்த்துட்ருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே இதில் நீங்கள் அப்படி நடந்து போக போக இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதாவது ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்கெல்லாம் அங்கங்கே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கட்டியிருந்தாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ஸே எப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 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 டிரான்ஸ்பரண்ட் பால் மாதிரி இருக்குங்க. அதில் டிரான்ஸ்பரண்ட் பால் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்து லைட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் உள்ளே உட்காந்துருப்பீங்க. ஸோ அதனால் காற்றடிச்சாலோ மழை பெஞ்சாலோ எதுவாக இருந்தாலும்
அது ஒரு கொடை மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு கொடை கிடையாது, கொடை மாதிரியே ஒரு பெரிய பலூன், ஒரு ஒரு பால் மாதிரி நீங்கள் உள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக உட்காந்துருப்பீங்க. அதுக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. நல்லா இருந்தது அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். இங்கே வந்து ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ட்ரெயின் வந்து இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் அடிக்கும், ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கும். இது ஒரு என்ட்ரி சீசைட் பொலிவார்டுன்னு. ஓகேங்களா, நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த இதுலேருந்து. ஓகே, லெட் மீ டு இட் சர்ச். பக்கு பொலிவார்டு. நான் சொன்னது இந்த ரவுண்டை போட்டு தான் நான் சொன்னேன். இங்கே தான் அதை சொன்னேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பிளேஸ்லாம். அதாவது டாக்ஸிலாம் வந்ததுன்னா இங்கே ஒரு நிமிஷம் நிறுத்துகிறாங்க, நீங்கள் அப்படியே ஏறிக்கலாம். உங்களை ஒரு டூரிஸ்ட் ஆப்ரேட் பண்ணாலும் அவங்க வந்து இங்கே நிறுத்துவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இது 3D ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிற பில்டிங் தான் நான் சொன்னேன். ரொம்பவே நல்லா இருந்தது, அழகாக இருந்தது இடத்துலலாம், இந்த இடம்லாம். ஓகே, இப்படியே நீங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி. அதுலேயே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இருங்க நான் சொல்கிறேன். ஓகே, இந்த இந்த ரவுண்ட் அபவுட்லேருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெய்டான் டவர் அப்படின்னு ஒரு டவர் இருக்குது. இதுவுமே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். ஆனால் இது வந்து ரோட்டோட அந்த பக்கம் இருக்குது. இது வந்து ரோடு, ரொம்ப பெரிய ரோடுங்க. அதாவது நீங்கள் ஜஸ்ட்டுக்கு ரோடு கிராஸ் பண்ண முடியும், நடந்து போயிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ரவுண்ட் அபவுட்லேயே வந்து நடந்து வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி இருக்குது ஆக்சுவலி. அதாவது இந்த கார்பெட் மியூசியத்துலேருந்து அண்டர் கிரவுண்டு மாதிரி இருக்குது. அது வழியாக வந்தால் நீங்கள் இந்த பக்கம் வந்துடலாம், அப்புறம் இந்த சைடில் வர முடியும். அதாவது சப்வே, நம்ம ஊரில் சொன்னால் சப்வேன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி இந்த மெய்டன் டவரும் ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 மீட்டர் ஹைட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இருங்க வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இது வந்து இந்த கோர்னிஷ்லேருந்து பார்த்தா இப்படி தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த பக்கத்தில் வந்து ஒரு படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டில் ஏறுனா, இதெல்லாம் படிக்கட்டு, இது ஏறினீங்கன்னா அப்படி மேலே ஏறி சுற்றி சுற்றி உள்ளே இப்படி மேலே போய் நிற்கின்னு நீங்கள் சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, அதுதான் அதை காட்டுறாங்க. ஒரு நிமிஷம், ஏதாவது படிக்கட்டு படிக்கட்டு போகிறதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இப்படி மேலே போய் பார்க்குற மாதிரி வரும். இப்படி என்ட்ரி படிக்கட்டுக்குள்ளே போகிற வழிகள் இது. இதுவே ஒரு நல்ல ஸ்பாட்டு, நல்ல ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஃபோட்டோஜெனிக்கான பிளேஸ் தான் இது. இந்த இடமும் மேலே ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மேலே போய் பார்த்துட்டு அந்த சிட்டியை சுற்றி பார்க்குற மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. சிட்டியில் இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா, இது நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு நாளில் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு 2 ஹவர்ஸு, இது ஒரு 2 ஹவர்ஸு, இங்கே ஒரு 1 ஹவரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே நடந்துகிட்டே போகும்போது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சில அந்த ஃபோட்டோஸ் இருக்கான்னு எனக்கு தெரில, சில வயசான ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செஸ் போர்டு மாதிரி வச்சு விளையாண்டுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த செஸ் போர்டு பார்க்குறதுக்கு. ரொம்ப பெரிய செஸ் போர்டு, அதாவது நம்ம முட்டி அளவுக்கு இருக்கும் அந்த செஸ் இது. அதை வச்சுலாம் சில வயசானவங்க ஓட்டிகிட்டு விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் அந்த பேட்ரி ஆப்ரேட்டட் ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்குது. அதாவது பைக், ஸ்கூட்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், வாடகைக்கு தராங்க. அப்புறம் ட்ரெயின்ஸ் இருக்குது. குழந்தைங்களோட ரொம்ப அழகான ஒரு ட்ரெயின் ஜேர்னி நீங்கள் பண்ணலாம் சின்னதாக. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் தான், சாப்பிட்ற இடங்கள் தான் வச்சுருக்காங்க. அப்படி உங்களுக்கு அது கிடைக்குதான்னு பார்க்குறேன், எனக்கு சரியாக தெரில. ரொம்பவே அழகாக இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப அழகாக. லைட்டாக மழை தூறிக்கிட்டே இருந்தது. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து துளிப் மலர்களாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க இந்த இடங்கள்லாம்.
ரைட். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது பிக்சர்ஸ் தெரியுதுன்னு பார்க்கலாம். ரைட். ஓகே. ஸ்கொயர் கிளாக் டவர். நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியோட ஜாலியாக இங்கே ஒரு கேஷுவல் வாக் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம். இது வந்து ஒரு மால். ஆக்சுவலாக இது ஒரு மாலு. இது இந்த இடம் இல்லை. இந்த இந்த பிக்சரில் இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டவருங்க. அதாவது எப்படி வந்து நம்ம ஊரில் அராம்கோ, சவுதி அராம்கோ, இல்லை வந்து அட்னாக் அப்படிலாம் சொல்கிறாங்களா, இதுதான். இந்த மால் தான் அந்த மிலி மால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மாலு. இது வந்து ஹில்டன் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலு. ஸோ இந்த மால்குள்ளேயே நீங்கள் வந்து சினிமா, ஷாப்பிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுறதா பண்ணலாம். நான் அந்த டவரை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்புறமா. அதுக்கடுத்தது வேறு என்ன விஷயங்கள் இங்கே ஸ்பாட்ஸ் இருக்குது? இன்ஃபர்மேஷன் சென்டர். ஓகே. ஓகே. இந்த க்ரெசண்ட்டுங்கிறது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதுக்கு நம்ம போக முடியாது, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. அது ஒரு ஹோட்டல். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கார்னரில் தனியாக இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் க்ரெசண்ட் டெவலப்மெண்ட்ஸு. இது வந்தீங்கன்னா இதுதான் எண்டு பகுதி. நீங்கள் இங்கே இந்த பகுதியிலேருந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்குங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இது ஹோட்டலே வந்து ஒரு க்ரெசண்ட்டு தான். அதாவது ஒரு நிலா பிறை தான் வந்து இப்படி தலைகளாக இப்படி இருக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது தண்ணியோட பகுதி. நீங்கள் தூரத்துலேருந்து உங்களோட பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் இதை ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லா அழகாக வந்திருந்தது. அது நல்லா இருந்தது. இதை பார்க்கலாம். நைட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. நீங்கள் பக்கத்தில் போகலினாலும் கார்லேயே அப்படி போயிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 1 ஃபுல் டே வந்து இந்த ஒரு பகுதியிலேயே நீங்கள் ஃபுல்லாக செலவு பண்ணலாம். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கூட பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் பிரித்து செலவு பண்ண முடியும். இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப அழகாகவே வச்சுருந்தாங்க. ரைட்டு. இது ஒரு சைடு. அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பகுதியிலேயே 2 மால் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு மால் வந்து மிலி பார்க் மால்னு, இது ஒரு மாலு 24/7 ஓப்பன். இன்னொரு மால் வந்து டென்னிஸ் மால். இந்த மாலும் வந்து நாங்கள் ஒரு நாள் போயிருந்தோம். இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லைடு ஒன்று இருக்குங்க, நான் காட்டுறேன். அது ஒரு நாள் நாங்கள் பண்ணோம். ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த மாலில். காட்டுறேன். இந்த மாலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லோட்டஸ் சிம்பிளில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த ஸ்லைடு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 லெவலில் இருக்குது. லெவல் 3 அண்ட் லெவல் 5. லெவல் 3ல வந்து குழந்தைங்களுக்கு, லெவல் 5 வந்து பெரியவங்களுக்கு. நானும் என்னுடைய பொண்ணு 2 பேருமே நாங்கள் இதை ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. 5 மினிட்ஸில் நீங்கள் வந்துடலாம். இதான் அந்த ஸ்லைடோடைய டீட்டெயில்ஸு. சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன் இதில். இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் வந்து அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மால்குள்ளேயே எல்லாமே ஆப்வியஸ்லி எல்லா மாலும் இப்போ அப்படி தான் இருக்குது. எல்லாமே அதுவே கிட்டத்தட்ட ஒரு நகரம் மாதிரி தான். உள்ளுக்குள்ளே எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. நீர்வழியிலையும் வந்து போட்டில் வந்து கனெக்ட் ஆகிக்கலாம். ப்ளஸ்ஸு பை ரோடு, பஸ்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். இதில் வந்து நாங்கள் அந்த ஸ்லைடுங்கிறது நாங்கள் பண்ணணும், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம். இங்கே பாருங்கள், இது வெனிஸ் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மினி வெனிஸ் அதுக்கு பேர். இதுதான் அந்த கார்பெட் மியூசியம். அதை ரொட்டேட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படி. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இந்த கார்பெட் மியூசியத்துக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வெனிஸ், அதாவது டென்னிஸ் மால், இதுக்கு பேர் டென்னிஸ் மாலு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஹால். இது நாங்கள் போகல. நீங்கள் பண்ணுறதுனா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து யாரையாவது காரில் வந்து ட்ராப் பண்ண சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ண சொல்லிவிடுங்க. இந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த க்ரெசண்ட்டு, இதுதான் அந்த க்ரெசண்ட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து சரியாக ஃப்ளாட் ஆகிடுச்சு, சரியாக தெரில. இதுதான் அந்த ஷேப்பு.
ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டே இருக்கலாம். இந்தந்த இடத்துலலாம் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம், அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்படி வந்து நீங்கள் கரெக்டாக ஒன்று ஒன்றா இங்கே முடிச்சுட்டு, இங்கே வந்து கார்பெட் மியூசியம், இந்த மாலு இதையும் முடிச்சுட்டு, நீங்கள் வந்து இந்த மெய்டன் டவரையும் முடிச்சிட்டிங்கன்னா, அது இங்கே இருக்கும். மெய்டன் டவர் இங்கே இந்த பக்கம் வரும். இங்கே தான் வரும். சாரி, இங்கே எனக்கு சரியாக மறந்து போச்சு. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் டே வந்து இங்கேயே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா சிட்டிக்குள்ளேயே நீங்கள் நல்லா சுற்றி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபுல் டே. 2வது டே வந்து நீங்கள் வந்து இதுக்கு போகலாம். ஹைதர் அலி சென்டர். இதுதாங்க அந்த ஹைதர் அலி சென்டரு. நான் ஒரு எப்படி பண்ணிடுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். அதாவது உங்களுக்கு வந்து காரை வந்து உங்களுக்கு இங்கே இருங்க, மேலே ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களை வந்து இங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ஐ லவ் பக்கு. நிறைய, அதாவது இதுதான் அந்த சென்டருக்கு முன்னாடி ரொம்ப தூரத்தில் இந்த இடத்துல இப்படி வச்சுருக்காங்க. இது ஒரு பேக்ரவுண்ட் ஃபோட்டோகிராஃபியோடு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நடக்கணும், அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க. இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு மலை மாதிரி இருக்குங்க, சின்ன மலை முகுடு மாதிரி. அது ஹைட்டில் கட்டியிருக்காங்க. அது லேயராக வந்து படிக்கட்டு போகும். ஓகேங்களா? இப்படி படிக்கட்டு ஒன்று ஒன்றா அப்படி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து பக்கத்தில் எலிவேட்டர் வச்சுருக்காங்க. நீங்கள் நடக்க முடியல, படிக்கட்டில் ஏற முடியல அப்படின்னா எலிவேட்டரில் ஏறி அப்படியே போய்க்கலாம். ஒரு லேயராக வந்து இங்கே நின்று அப்படி பார்ப்பீங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்களை ட்ராப் பண்ணுறதே இந்த ஐ லவ் பக்குங்கிற இந்த இடத்துல தான் ட்ராப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சில கடைகள்லாம் இருக்குது. ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே இது ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கலாம். மேலே போயிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் இருக்குது, அதுக்கு சுற்றி பார்த்துட்டு இது ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து க்ளோஸ்டு. அது என்ன டே க்ளோஸ்டுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்க்குங்க. இப்படி இருக்கும் அந்த இடம். இது நான் 3Dயில் ட்ரை பண்ணுற பாருங்க எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியுது. என்னோடய செட்டிங்ஸில் ஏதாவது சாரி க்ளோஸ் பண்ணி டன் கொடுத்துறேன். ஓகே. இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள், லேயராக. இது நிறையா சினிமாஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் இங்கே இதில் போட்டு காட்டுறேன், மேப்ஸில். இங்கேயே வந்து ஒரு பார்க் இருக்குது, ப்ளஸ் வந்து நிறைய விளையாடுற, அதாவது குழந்தைங்க விளையாடுற மாதிரி சில இடங்கள் இருக்குது. ப்ளஸ் உள்ளுக்குள்ளே தான் மெயினாக அவங்களோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க அதில் பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இடங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபுல் டே, அதில் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஒரு ஹாஃப் டே இதுக்கு. நீங்கள் நடுவில் லஞ்சுக்கு போவீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது டிஸ்ட்ரிபியூட்டடாக ஆகிடும். எப்படி இருந்தாலும் அந்த டேஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் வந்து எங்கே போனோம், நாங்கள் போன இடம் வந்து அடுத்ததாக நாங்கள் போனது வந்து இருங்கண்ணா, ஷாதாக் மவுண்டன். இந்த இடம் தான் நாங்கள் போனோம், ஷாதாக் மவுண்டன்னு. இங்கே பாருங்கள், இது பார்க்குற இடங்கள், அதாவது இது எல்லாமே ஏன் ஒயிட்டாக தெரியுது என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஒரு மலை தான். ஏன் ஒயிட்டுன்னா இது ஃபுல்லாக பனி, கம்ப்ளீட் ஸ்னோவில் இருந்ததுங்க. இந்த பாருங்கள், இப்படி தெரியுதுங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் ஒரு கேபிள் கார் இருந்தது, ஒரு சேர் லிஃப்ட் இருந்தது, இப்படி தான் இருக்கும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி இப்படியே தான் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு. நான் இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வீடியோ லென்த்தியாக போனாலும் நல்லா இருக்காது. நம்ம இப்போதைக்கு இதோடு நிறுத்திக்கலாம். இந்த ஷாதாக் மவுண்டன் பற்றி நான் நாளைக்கு விவரமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.